வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம எல்ஜி அப்படிங்கிற ஒரு லாங் டெர்ம் ஃபண்ட பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா, ரொம்ப லாங்கா வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. நெறைய பேருக்கு வந்து ப்ராஃபிட் குடுத்த ஒரு நல்ல ஆப்ன்னே சொல்லலாம். ஏன்னா இது பிகினிங்லேருந்து நீங்க யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பா இப்போ ஒரு நல்ல ப்ராஃபிட்ல இருப்பீங்க. இப்ப ஆப்போட சிட்யூவேஷன் எப்படி இருக்கு? இதுல ஆஃபர்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்குன்ற அப்டேட் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த இது ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, இதுல வந்துட்டு இப்ப கரண்ட்டா போயிட்டுருக்கிற ஈவென்ட் என்ன? அதுல ஆஃபர்ஸ் என்னன்னு குடுத்துருக்காங்க. ஸோ இதுல மே 12ஆம் தேதி வரைக்கும் வந்து ஒரு ஆஃபர் போட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப புதுசா வந்து யாரையாச்சும் நீங்க இந்த ரூ. 2000 ப்ராடக்ட்ல வந்து இன்வைட் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து இன்விடேஷன் போனஸா ரூ. 400யும் பிளஸ் 5% கமிஷனும் வந்து குடுக்குறதா போட்டுருக்காங்க. ஸோ இதுவே பார்த்தீங்க அப்டின்னா வந்து ரூ. 530 கிட்ட வந்துருது ஓகேவா? இது இல்லாம அந்த ஜாயின் பண்றவங்களுக்கு வந்து ரூ. 200 பிளஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்ல அந்த ஃபர்ஸ்ட்டா ரீசார்ஜ் பண்ற அமௌண்ட்ல 5% தரோம் அப்டின்னு சொல்லி அதுவும் போட்டுருக்காங்க. அதுக்கடுத்து பெனிஃபிட் 2 பார்த்தீங்க அப்டின்னா, இப்போ 3 பேர இன்வைட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ரூ. 2000 அடிஷனல் குடுக்குறோம் அப்படின்னு போட்டுருக்காங்க. அடுத்த பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 பேர் இன்வைட் பண்ணிட்டு, அதுல யாராவது ஒரு 3 பேர் இந்த குறிப்பிட்ட ப்ராடக்ட் வந்து வாங்கும்போது, iPhone தரேன் அந்த மாரிலாம் போட்டுருக்காங்க. அதே மாரி அப்கிரேட் பண்றதுக்கு உங்க லெவல் வந்து அப்கிரேட் பண்ணா, அதுக்கு அந்த மந்த்லி சேலரி வந்து டபுளா குடுக்குறோம். இந்த மாரிலாம் கூட போட்டுருக்காங்க. ஸோ எதுக்காக சடனா இந்த மாரிலாம் ஆஃபர் போடுறாங்கன்னு பார்த்தீங்க அப்டின்னா, புதுசா ஆளுங்கள உள்ள கொண்டு வரதுக்காக தான் இந்த மாரிலாம் ஆஃபர் போடுவாங்க. இந்த மாரி மினிமம் ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ண வைங்க அப்டின்னு சொல்லிட்டு தான் ஆஃபர்லாம் போடுவாங்க. ஆனா அவங்களோட டார்கெட் எப்டி இருக்கும்னா, இப்போ உள்ள வரவங்க ஃபர்ஸ்ட்டு வந்து மினிமம் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5, 6 வித்ட்ராவல் பார்த்ததுக்கப்புறம் சரி ஓகே இது நிஜமாவே அமௌண்ட் வருது. அப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து கிடைக்கும். அப்டின்னு சொல்லிட்டு அதுல ஆஃபர்ல போடுற ப்ராடக்ட் வந்து வாங்கிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்ப லாஸ்ட் ஸ்டேஜ்ல தான் இந்த ஆப் பத்தி தெரிஞ்சிருக்கும். அது இல்லாம இந்த ஆப் பத்தி அதிகமா அவேர் இருந்திருக்காது. அதனால அந்த லாஸ்ட் டைம்ல தெரியாம பெரிய அமௌண்ட்ட போட்டுருவாங்க. அப்புறம் வந்து லாஸ் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாரி பெர்சன்ஸ டார்கெட் பண்ணி தான் வந்து இவங்க வந்து போடுவாங்க. அதுவும் இல்லாம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆரம்பத்துலேருந்தே இந்த ஆப்ல இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த மாதிரி 1, 2 ஆப் மட்டும் தான் தெரியும். மத்த ஆப்ஸோட நாலேட்ஜ் இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளோ நாளா நம்ம போட்டுருக்கோம் அப்படின்ற இது ஒரு யூசுவல் ஆஃபர் தான் அப்படின்னு நெனைச்சுட்டு, அவங்களும் அதுல வர ஆஃபர்ல எதையாச்சும் வந்து பெரிய அமௌண்ட் இவ்வளோ நாளா இதுல எடுத்த அமௌண்ட்ட அப்படியே திருப்பி இதுக்குள்ளேயே போட்டுருவாங்க. ஸோ இந்த மாரி நடக்கும். இந்த மாரி கடைசி டைம்ல மொத்தமா ஒரு பெரிய ஆஃபர போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு, எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி போயிருவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாரி தான் நடக்கும். இப்போ இதுல ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்டின்னா, பெருசா ஒண்ணும் ஆஃபர் இருக்கிற மாதிரி தெர்ல. ஐ மீன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கு. இந்த மாரி குவான்டிட்டி ஃபில் ஆயிடுச்சு. ஏன்னா, அவங்க அந்த அளவுக்கு வந்து வாங்கிட்டு இருக்காங்க. நெறைய பேர் இன்னும் வாங்கிட்டே இருக்காங்க. அதனால வந்து இது குவான்டிட்டி ஃபுல்லா இருக்கு. இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு 54,000 தான் வந்து அதிகபட்சம் இப்போதைக்கு இதுல போட்டுருக்காங்க. ஆனா பார்த்தீங்க அப்டின்னா, இதுக்கப்புறம் 2,00,000, 3,00,000, 10,00,000 வரைக்கும் கூட ஆஃபர் வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போவாங்க. போயிட்டே வந்துட்டு ஒரு பீரியட்ல க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப் வந்துட்டு இந்த மந்தோட வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா மே 12 வரைக்கும் இந்த ஆஃபர் போட்டுருக்காங்க. ஸோ நியூ மெம்பர் வந்து அவங்களுக்கு எப்படியும் ஒரு 2, 3 விட்ராவலாச்சும் குடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை காட்டுனதுக்கப்புறம் பெரிய ஆஃபர போட்டு மொத்தமா க்ளோஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த ஆப்ல இன்வெஸ்ட்மென்ட் டைம் வந்து இதோட நீங்க ஸ்டாப் பண்ணிக்கணும். இன்வெஸ்ட்மென்ட் டைம் வந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீங்க டெய்லி வந்து கரெக்ட்டா வித்ட்ரா குடுத்துட்டு, எவ்வளோ நாள் வித்ட்ராவல் வருதோ அந்த பேமெண்ட்ட மட்டும் எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு யாரும் எந்த ஆஃபர் போட்டாலும் இதுக்கப்புறம் வந்துட்டு வாங்காதீங்க. இந்த மாரி ஆன்லைன் ஆப்ஸ் வந்து யூஸ் பண்றதுல எங்க ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியணும். ஒரு சில ஆப் வந்து சடனா ஃபயர் ஆகும். சடனா க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. அந்த மாரி லாஸ் ஆச்சுன்னா, அது நம்ம கையில இல்ல. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இந்த மாரி ஆஃபர் போட்டு க்ளோஸ் ஆகுது. இந்த மாரி இடத்துல வந்து நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாரி இடத்துல வந்துட்டு லாஸ் ஆகாம கொஞ்சம் எஸ்கேப் ஆயிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த ஆப்ல இன்வெஸ்ட்மென்ட் டைம் வந்து முடிஞ்சிருச்சு. இதே மாரி தான் இந்த ராயல் மவுஸ் ஆப்பும் வந்து க்ளோஸ் பண்ணாங்க. அதுலயும் வந்துட்டு இன்வெஸ்ட்மென்ட் டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். ஆனா அத நெறைய பேர் நம்பல. அத லாஸ்ட் ஆஃபர்லயும் போட்டிருந்தாங்க. போட்டுட்டு கமெண்ட்லலாம் கூட போட்டிருந்தாங்க. ஸோ அதே மாரி தப்பு திரும்பவும் பண்ணாதீங்க. எல்ஜி ஆப்ல இன்வெஸ்ட்மென்ட் டைம் முடிஞ்சிருச்சு. இந்த மந்த் கண்டிப்பா இந்த மந்த் வரைக்கும் ஆப் வந்து ரன் ஆகும். மந்த் எண்ட்ல க்ளோஸ் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட்ட இப்ப நீங்க ஸ்டாப் பண்ணா தான் கொஞ்சமாச்சும் ப்ராஃபிட் எடுத்துட்டு வெளில வரலாம். லாஸ்ட் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்டின்னா, கன்ஃபார்மா லாஸ் ஆயிடும். சரிங்களா? உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு, இல்ல இந்த மாரி ஆப்ஸ் பத்தின நாலேட்ஜ் உங்களுக்கு வேணும் அப்டின்னா, நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கேன். அதுல வந்து நான் யூஸ் பண்ற ஆப்ஸ் எல்லாம் நான் போஸ்ட் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சத நான் அதுல சொல்லுவேன். சரிங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட குரூப்போட லிங்க் நான் குடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் குடுக்குறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் அப்டேட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ல தான் வரும். ஸோ அது குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு அட்மின் நம்பருக்கு ஏதாவது டவுட்னா மெசேஜ் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்றேன். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.